இந்த அறிவொளி காணொளியையும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்கின்ற ஆவலில் இன்னமும் வீடு சென்று சேராமல் வரும் வழியிலேயே இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு நம்முடைய பணிவன்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு 881வது நிகழ்விலே கடந்த வாரம் நான் பேசிய அதே தலைப்பிலேயே மீண்டும் என்னை பேச பணித்திருக்கிறார்கள். கடந்த 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் கோவையிலே நடந்த தமிழ்நாடு பிராமணர் சங்க மாநாட்டிலே நடுநிலைவாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே கக்கிய விஷத்தை பற்றி கடந்த 11ஆம் தேதியே நாம் சில கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறோம். அன்றைக்கு முழுவதுமாக அன்றைக்கு நம்மால் பேச முடியவில்லை. இதே போலதான் சற்று தாமதமாக நம்முடைய நிகழ்ச்சி துவங்கியது. பேசுவதற்கு நேரம் போதாது என்ற காரணத்தினால் ஒரு சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் எடுத்து வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்தேன். ஆனால் அதனை தொடர்ந்து பார்த்தால் நம்முடைய ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளை பதிவிட்டு கொண்டே வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் ரங்கராஜ் பாண்டே அவருடைய உரை என்பது அவ்வளவு விஷமத்தன்மையானதாகவும் அயோக்கியத்தனமானதாகவும் முழுவதும் பொய்கள் நிறைந்ததாகவும் அமைந்திருக்கிறது. அதனால்தான் அதை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆத்திரம் பொங்குகின்றது. அவருடைய ஆத்திரத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் முழுவதும் அவருடைய அந்த அயோக்கியத்தனங்களை அம்பலப்படுத்த முடியாமல் ஆங்காங்கே சில கருத்துக்களை தொட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ரங்கராஜ் பாண்டியனுடைய அந்த உரையை ஆய்வு செய்து பேச வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஊடகவியலாளரும் அல்லது ஒவ்வொரு நம்முடைய இயக்க பேச்சாளர்களும் ஒவ்வொரு தலைப்பிலே 1 மணி நேரம் பேசலாம். அந்த அளவிற்கு அவன் ஒவ்வொரு வார்த்தையும் விஷமத்தனத்தை அவன் திணித்திருக்கிறான். அவ்வளவு விஷம், பார்ப்பன விஷம். பாம்புக்கு பல்லுல தான் விஷம், பாப்பானுக்கு உடம்பெல்லாம் விஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மை என்று நிரூபித்திருக்கிறான் ரங்கராஜ் பாண்டே. அதனால்தான் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய ஊடகவியலாளர்கள் ஒவ்வொருவரும் அதை பார்த்துவிட்டு பொங்குகிறார்கள். எப்படிப்பட்ட பொய்யை அவன் புழுகுகின்றான், எப்படிப்பட்ட அவதூறுகளை அள்ளி பரப்புகின்றான் என்று சொல்லி ஒவ்வொருவரும் பொங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அதுல முக்கியமாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, கலைஞர் அவர்களை பற்றி அவன் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷமத்தனமான கருத்து என்ன என்று சொன்னால், கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், அடுத்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்து விட்டார், அடுத்து உதயநிதி ஸ்டாலினும் அமைச்சராக வந்து விட்டார், அதற்கு பிறகு இந்த இன்ப நிதியும் அடுத்த அமைச்சராவதற்கு அடுத்த வாரிசாவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்று ஒரு விஷத்தை பரப்பி இருக்கிறான். அதுக்கு என்ன சொல்றான்னா, விஷத்தை பரப்புறதுக்கு என்ன சொல்றான்னா, கலைஞருடைய தலைமுறை குடும்பம் 4 தலைமுறையா கோயில நாயனவாசனுடைய புண்ணியங்கிறான். இதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது பாருங்க. அப்ப பாவம் புண்ணியங்கிறதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத நிரூபிக்கிறான். பார்ப்பனுடைய திட்டமிட்ட பிரச்சாரம் இது. பாவம் என்பதும் புண்ணியம் என்பதும் ஆத்மா மோட்சம் நரகம் எல்லாம் அயோக்கியத்தனன்னு பெரியார் சொன்னார் இல்லையா. இவற்றை கற்பித்தவன் அயோக்கியன், நம்புகிறவனுடையன், இவற்றால் பலன் அனுபவன் மகாமகா அயோக்கியன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இதை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த ரங்கராஜ் பாண்டே மகாமகா அயோக்கியனாக இந்த கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறான். ஒருவனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பாவமும் புண்ணியமும் தான் காரணமா? இப்ப கலைஞருடைய குடும்பம் 4 தலைமுறையாக இந்த நாயனம் வாசிச்சதுனால அதனுடைய புண்ணியத்தின் அடிப்படையில கலைஞர், அதற்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, இன்பநிதி வர்றாங்கன்னா, அப்புறம் மற்றவங்களாம் பாவம் செஞ்சவங்களா? ஏன் பாப்பம் ஒருத்தனும் வரல? இப்ப பாப்பான்ல யாரும் புண்ணியம் செஞ்சவன் யாரும் இல்லையா? இந்த கேள்வியை தான் எல்லாரும் வைக்கிறாங்க. அப்படியானா அப்ப பாவம் புண்ணியங்கிறது இன்னைக்கு நம்ம எப்படி ஏமாத்தி இருக்கிறான் பாப்பான்? நான் உயர்ந்த ஜாதியில் பிறந்ததற்கும், நான் பிராமணனாக பிறந்ததற்கும், உலகத்துல எல்லா செல்வங்களையும் அனுபவிப்பதற்கும் நான் செஞ்ச புண்ணியம் தான் காரணம்னு பாப்பன் இவ்வளவு நம்ப வச்சிருந்தான். நம்ம கேட்டோம்னா, நான் ஏங்க கீழ் ஜாதியா இருக்கணும், நாங்க ஏங்க ஏழையா இருக்கணும், எனக்கு ஏங்க கல்வி மறுக்கப்படுது, எனக்கு ஏங்க சொத்து இல்லைன்னு கேட்டா, நீ செஞ்ச பாவம், அதனால இப்படி ஏழையா பிறந்திருக்க, இந்த பிரிவில நீ தர்மத்தை கடைபிடித்தால் அடுத்த பிரிவில உயர் ஜாதியா பிறப்பேன்னு சொல்லி வச்சான். இப்ப தர்மம்னு என்ன சொன்ன? தர்மம்னு என்னன்னா, உனக்கு விதிக்கப்பட்ட ஜாதி கடமை வர்ண தர்மம். அந்த வர்ணாசிரம தர்மத்தை நீ முறையாக கடைபிடித்தால் அடுத்த ஜென்மத்தில் நீ
உயர்ந்த ஜாதிக்கு பிறப்பாய் என்று சொல்லி நம்மை நம்ப வச்சிருந்தான். அது பித்தலாட்டம் இல்லையா? அந்த பித்தலாட்டத்தை மீண்டும் மீண்டும் இந்த ரங்கராஜ் பாண்டே வலியுறுத்தி கொண்டிருக்கிறான். அதனால்தான் கலைஞரை வந்து அவன் சொல்றான், அவர் 4 தலைமுறையாக அவர் வந்து நாயன வாச புண்ணியம் தான் அவங்க வந்து இப்படி வந்திருக்காங்கன்னா, அப்ப பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தானே ஒவ்வொன்றும் அமையுது. அப்புறம் நீ எதுக்கு கொந்தளிக்கிற? பொங்க வேண்டிய அவசியம் என்ன? பார்ப்பான்லாம் இன்னைக்கு வந்து இப்படி மாறி போட்டானே. பார்ப்பான்லாம் தன்னுடைய தர்மத்தை கடைபிடிக்கலையே, தன்னுடைய ஜாதியை வந்து சொல்லிக்க வெக்கப்படுறானே அப்படின்னா, அப்ப அதுக்கு பாவ புண்ணியம் தானே காரணம். பாப்பம் பூரா ஒரே வரிசையில இருக்கான், ஒரே லைன்ல இருக்கான். தினமலர்ல என்ன எழுதுறான்? இன்னைக்கும் எழுதுறான். நியூட்டன்ல 3வது இதுதான் நம்ம பாவ புண்ணியமா. நியூட்டன்ஸ் லா 3rd லா வந்து எவரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் ஆப்போசிட் ஈக்குவல் ஆக்ஷன் சொல்றான் இல்லையா? ஒவ்வொரு விதிக்கும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுன்னு சொல்லி அதை வந்து எதோட முடிச்சு போடுறான்னா அந்த பாவ புண்ணியத்தோட முடிச்சு போடுறான். அது தினமலர்காரன். அதுபோல இந்திய மதங்கிறது அறிவியல் சார்ந்தது அப்படின்றான். நான் தான் எழுதுனேன், இந்து மதம் அறிவியல் சார்ந்ததுன்னா அப்ப பாப்பா வந்து முகத்துல பிறந்தான், சத்திரியன் தோல்ல பிறந்தான், தொடையில வைசியம் பிறந்தான், காலில் சூத்திரம் பிறந்தான்னா அது வந்து அறிவியலா அப்படின்னு முகநூல்ல கேட்டேன். இப்படி இந்த காலத்திலையும் அவருடைய விசக்கருத்துக்களே அவர்கள் திட்டமிட்டு பார்ப்பனர் ஒவ்வொருவரும் பூத்தி கொண்டிருக்காங்க. அப்ப வந்து பார்ப்பனர்கள் அப்ப வந்து கலைஞர் வந்து முன்னேற்றாருன்னா அதுக்கு நீ போய் அவர் செஞ்ச புண்ணியம், அவர் குடும்பத்தில் 4 தலைமுறையா வந்து முதலமைச்சர் இருக்காங்கன்னா நீ வந்து அதை ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே. நீ தான் பாவ புண்ணியத்தை நம்புறவனாச்சே. பாவ புண்ணியத்தை நம்புற நீயே அவங்க 4 தலைமுறையா வந்துட்டாங்க. அப்ப திமுக ஆட்சி வந்த பிறகுதான் பிராமணர்களுக்கெல்லாம் புத்தளிச்சு வந்திருக்கு. ஒரு மோடி பிஜேபியோ அதிமுக ஆட்சியில இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி புத்தளிச்செல்லாம் வராது. எல்லாம் அவ்வா பார்த்துக்கோன்னு விட்டுருவீங்க. இன்னும் 3.5 வருஷம் இருக்கு. 3 வருஷத்துல என்னென்னலாம் நீங்க அனுபவிக்க போறீங்களோ அப்படின்னா அப்ப அதுக்கு பாவ புண்ணியம் கிடையாதா? நாங்கள் பதவியில் இருப்பதற்கும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கலைஞர் குடும்பம் பதவியில் இருப்பதற்கும் நீங்கள் இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கும் அந்த பாவ புண்ணியம் தான் காரணம்னு ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே. அப்ப நீயே அந்த பாவத்தை நம்பல, நீயே புண்ணியத்தை நம்பல, ஆனா எங்களை நம்ப சொல்ற. இது எவ்வளவு பெரிய ஐயக்குத்தனம். கலைஞர் கூட கலைஞர் குடும்ப நாயனை வாய்ச்சதுனால அவங்க புண்ணியம் தேடிட்டாங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா அவரவர் குலத்தில் அவர் ஒழுங்கா செஞ்சா அது புண்ணியம் அப்படிங்கிறதான அர்த்தம். இப்ப கலைஞர் எவ்வளவு கேவலப்படுத்துறான் நாயனை வாசிச்சவர்னு சொல்லி அதையும் கேவலப்படுத்துறான். அதே நேரத்தில் நம்மளையும் வந்து என்ன பண்றான், மற்ற அனைத்து சூத்திர மக்களையும் அவரவர் குலத்தொழிலை நீங்க செய்யணும், அதுதான் புண்ணியங்கிறத நம்மளை செய்ய வைக்க சொல்றான். முடி வெட்டுறவங்க முடி வெட்டிக்கிட்டே இருக்கணும், துணி வெளுக்கிறோம் துணி வெளுத்துக்கிட்டே இருக்கணும், செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதானே தர்மம். அந்த தர்மத்தை நீ கடைபிடிக்க சொல்றியா? அதான் வந்து நாங்க செய்யற புண்ணியமா? எல்லாமே பகவான் கைங்கரியம் தானே. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கலைஞர் குடும்பத்தை பார்த்து நீ பொறாமப்படுற? அப்ப கலைஞர் ஆட்சியை திமுக ஆட்சியை மாத்தணும்னு ஏன் வந்து நீ சபதம் இருக்கிற? பார்ப்பனர்கள் எதுக்காக தூண்டி விடுற? ரங்கராஜ் பாண்டே தூண்டி விடுறதுக்கு நோக்கம் என்ன சொல்றான்? இந்த 3 வருஷம் இருக்கு, 3 வருஷத்துல இந்த ஆட்சியை மாத்தலைன்னா உங்களுக்கு வந்து எதிர்காலமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பனர்களை திட்டுறான். எப்படி திட்டுறான்னா, நீங்க எல்லாம் வந்து எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்றான், கோயம்புத்தூர்ல ராமநகர். அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆடிட்டரா இருக்கீங்க, எல்லாம் வக்கீலா இருக்கீங்க, எல்லாம் டாக்டரா இருக்கீங்க, யாரும் ஓட்டு போடுறது இல்லை, ஓட்டு போடாத யாரும் வந்து அரசியல் மாற்றத்தை பத்தி பேசக்கூடாது அப்படின்னா எல்லாரும் ஓட்டு போட்டு திமுக ஆட்சியை மாத்தணும்னு சொல்றான். ஒரு பக்கம் என்ன சொல்றான், அவங்க செஞ்ச புண்ணியம் அதனால அவங்க 4 தலைமுறையா வந்து பதவி அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஏன் மாத்தணும்னு நினைக்கிற? அப்ப பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். பித்தலாட்டம்னா பித்தலாட்டம் அவ்வளவு பெரிய பித்தலாட்டம். இந்த விஷயத்தை எல்லாரும் வலியுறுத்தி பேசுறாங்க. எல்லா ஊடகங்களும் அரண் செய்யா இருக்கட்டும், தமிழ் கேள்வியா இருக்கட்டும், மற்ற அனைத்து ஊடகங்களிலும் இந்த விஷயத்தை அனைவரும் வலியுறுத்தி பேசுறாங்க. அது இன்னொரு விஷயத்த வந்து சில பேர் வந்து அதை கண்டுக்கிறது இல்லை, அது ஏன்னு தெரியல. ஆனா ஒரு சில ஊடகங்கள் பேசி இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இது கன்க்ளூஷன் வர்றான். கன்க்ளூஷனை எதுக்கு அந்த 1 மணி நேர பேச்சு, அந்த 1 மணி நேர பேச்சு முழுக்க எதை மையப்படுத்தி பேசுகிறான் என்றால் திராவிடர் கழகத்தை தான் மையப்படுத்தி பேசுறான். உங்களுடைய பூணலை யாராவது கை வைக்க முடியுமா? இனிமேல் உங்க சிண்டை கை வைக்க முடியுமா? ஒரு காலத்துல மூட்டையா பூணலை அறுத்து அனுப்பிச்சோம், சிண்டை அறுத்து அனுப்பிச்சோம், பெரியார் மூட்டை பத்தலைன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னா அதுவே பொய் தகவல். நம்ம யார் பேசியிருந்தாலும் பொய் செய்தி. அது மாதிரி ஒன்றும் கிடையாது. மூட்டையாவும் அனுப்பல, பூணூல் அனுப்பல, பெரியார் இன்னும் பத்தல
இந்த மூட்டில் திருச்சியில இருந்து வர்றது கம்மியா இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லவும் இல்லை. தவறான தகவலை இது அது வந்து தவறுன்னு அன்னைக்கு சொல்லிட்டோம். அது உண்மையா பொய்யான்னு கூட ஆய்வு பண்ணாம யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து அது உண்மைன்னு பரப்புறான். பூணூல் அறுத்தாங்க. இப்ப நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க பூணூல் அறுக்க முடியுமா? நீங்களே இன்னைக்கு சிண்டு வைக்க மாட்டேங்கிறீங்களே, நீங்க பூணூல் போட மாட்டேங்கிறீங்களே, அதை பெருமையா நீங்க போட்டுக்கணும்ல. நீங்களே உங்க பூணூலை வெட்டும்போது மற்றவன் வந்து பூணூலை வெட்டுறதுக்கு என்ன இது இருக்கு? ஏன் வெட்ட மாட்டான்? நீங்களே உங்க பூணூலை போட மாட்டேங்கிறீங்க, சிண்டு வைக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ வந்து மற்றவங்க பூணூல் போடல, சிண்டு வைக்கல, பஞ்சகச்சம் கட்டலன்னு சொல்றேன். இவன் வந்து சிண்டு வச்சிருக்கானா? இவன் கிராப் வச்சுக்கிறான், இவன் பேண்ட் போட்டுக்கிறான். கிராப் வந்து வெள்ளைக்காரன் வந்த பிறகு தான் வந்துச்சுன்னு சொல்றிய. இப்போ உங்களுடைய பாரம்பரியத்தை எல்லாம் அந்த காலத்துல எல்லாருமே சிண்டு வச்சிருந்தாங்க, எல்லாமே வட்ட குடுமி தான் வச்சிருந்தாங்க அப்படின்னா வட்ட குடுமி வச்சிருந்தாங்க. அன்னைக்கு முடி வெட்டதுக்கு ஆள் இல்லை, முடி வெட்டவே மாட்டேன்ட்டான். எங்களுக்கெல்லாம் அம்பேத்கருக்கு முடி வெட்ட மாட்டேன்ட்டான். எங்க ஊர்ல எல்லாம் முடி வெட்ட மாட்டான். முடி வெட்டாம சிண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க எங்க ஆளுங்க. எங்க தாத்தா பாட்டில எல்லாம் பார்த்திருக்கேன். நான் வந்து சிண்டு வச்சவங்களா இருந்திருக்காங்க. ஏன்னு கேட்டா முடி வெட்டுற கடைக்கு போட்டா முடி வெட்ட மாட்டான். இது குல தர்மம். ஒரு எரும மாட்டுக்கு வேணாலும் முடி வெட்டவன தவிர உனக்கு வெட்ட மாட்டேன்னு அம்பேத்கர் சொன்னாங்க இல்லையா? அந்த முடி வெட்டுற அந்த இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட வந்து பியூட்டி பார்லர் வந்துருச்சு, ஏகப்பட்ட வந்து ஸ்பா எல்லாம் வந்துருச்சு. அதனால விதவிதமா முடி வெட்டுறான். அதை பார்த்து பாப்பான் வெட்டிக்கிறான். பாப்பான் வந்து சிண்டு வைக்கிறதுல அதை குறை சொல்ற ரங்கராஜ் பாண்டே, நீ சிண்டு வைக்கணுமா இல்லையா? நீ பஞ்சகச்சம் கட்டணுமா இல்லையா? நீ கிராப் வைக்கலாமா? நீ பைக்ல போலாமா? நீ கார்ல போலாமா? கட்ட வண்டியில தானே போகணும். செருப்பு போடலாமா? முதல்ல கட்ட செருப்புல தானே நீ போகணும். இப்ப நீ வந்து அது மாதிரி நடந்துக்காம மற்றவன் நடந்துக்க சொல்லினா நீ ரெட்டை வசம் தானே போடுற. இப்படி முழுக்க முழுக்க பார்ப்பன விஷத்தை பரப்புறதான். அது விஷத்தை பரப்பி கொண்டு என்ன சொல்றான், நீங்களே உங்க சிண்டை நீங்க வைக்க மாட்டேங்கிறீங்க, பூணூல் போட மாட்டேங்கிறீங்க. ஏன் தீக்காக்காரன் ஏன் வெட்ட மாட்டான் உங்களுக்கு? வடநாட்டுல இருக்கான் பாரு, எல்லாரும் சாஸ்திரி பாண்டே, அதாவது சர்மாங்கிறான், வடநாட்டு மிஸ்ராங்கிறான், எவனை பார்த்தாலும் ரவுடியா இருக்கான். பாதி பேர் ரவுடியா இருக்கான். அந்த ரவுடி எல்லாம் எப்படி வந்தாங்க இப்ப சொல்றாங்க பாருங்க. ரங்கராஜ் பாண்டே சொல்றது எவ்வளவு பித்தலாட்டுல இருக்கு பாருங்க. நாங்கெல்லாம் பூண்டு வெங்காயத்தை எங்க வீட்டுல பார்த்ததே கிடையாது. எங்க அப்பா வீட்டுல கேட்போம், என்னப்பா சப்புன்னு இருக்கு, எப்படிப்பா சாப்பிட்றதுன்னு கேட்போம். பிராமணன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுடா, சூடு சொரணையா சாப்பிடக்கூடாது, வாய்க்கு வக்கனையா சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நமக்கு வந்து ரஜோகுணம் வந்துடும், தாமச குணத்தோட இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவார் எங்க அப்பா. அப்படின்னா இப்ப எப்படி ரஜோகுணம் உனக்கு வந்துச்சு? நீ பூண்டு வெங்காயம் இப்ப சாப்பிடவே இல்லையா? அது சொல்லணுமா இல்லையா? அப்ப அங்க வடநாட்டுக்காரன் எப்படி வந்து அந்த ரவுடியா இருக்கான்? அப்ப அவன் வந்து அதெல்லாம் சாப்பிட்றானா? அப்ப பூண்டு வெங்காயம் சாப்பிட்றானா இழிந்தவனா, முரட்டுத்தனமானவனா, முட்டாளா, கோவக்காரனா, ஆணவக்காரனா? ஆணவம் வந்துருண்டா, கோவம் வந்துருண்டா. அதனால நம்ம பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்னா அப்ப நாமெல்லாம் பூண்டு வெங்காயம் சாப்பிட்றோம். தமிழர்கள், பார்ப்பனர் அல்லாதவர்கள். நம்மள ஆணவக்காரனா, கோவக்காரனா, குணக்கேடர்களா? எவ்வளவு ஐயக்குத்தனம். அப்ப வடநாட்டுல இருக்கிறவனா பாதி பாப்பான் ரவுடி அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப பாதி பாப்பான்னு என்ன செய்யறான்? அவனுக்கு எப்படி இந்த ரஜோகுணம் வந்துச்சு? அவனா உன்ன மாதிரி வந்து அந்த பார்ப்பனிய தர்மத்தை கடைபிடிக்காதவனா? எப்படி அவன் ரவுடித்தனமா வந்தான்? அவன மாதிரி ரவுடியா மாறுன்னு சொல்றிய. அப்போ எல்லாரையும் வந்து பூண்டு வெங்காயம் சாப்பிட சொல்றியா? அதை சொல்லு. இவ்வளவு நாள் பூண்டு வெங்காயம் நீங்க சாப்பிடல, இனிமே சாப்பிடுங்க, உங்களுக்கு அந்த ரஜோகுணம் வந்துடும், எதிர்த்து தாக்க வேண்டிய நிலைமை வந்துடும். எதிர்த்து திரும்பி பார்த்தீங்கன்னா அவர் சொல்றான் பாருங்க, அப்படியே ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரி. இப்படி திரும்பி பார்த்தீங்கனால சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற மாமா அப்படின்னு வடிவேல் பாணியில சொல்லிட்டு போயிடுவாங்களாம். பயந்துருவாங்களாம். ஆசிரியரை பார்த்து கேள்வி கேட்டானா, எப்படிங்க துணிச்சலா கேள்வி கேட்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, நான் யாருடைய சொத்து கணக்கும் கேட்கல, எத்தனை ஒருத்தருக்கும் எத்தனை மனைவின்னு நான் கேட்கல, வழியில எனக்கு மடியில பயம் இல்லை, வழியில பயம் இல்லை, மடியில கனம் இல்லை, அதனால நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னானா. ஆசிரியர் பார்த்து என்ன கேள்வி கேட்ட நீ கேட்டது, நீ பெரிய ஊடகவியலாளர், பெரிய அறிவுபூர்வமானவனா ஆதாரத்தை கையில வச்சுட்டு பேசணும். பெரியார் இதை சொன்னாருன்னா பெரியார் இது மாதிரி இங்க சொல்லி இருக்கிறாருங்க, பெரியார் சொன்னதுக்கான ஆதாரம் எதுல இருக்கணும்? பெரியார் களஞ்சியத்தில் இருக்கணும், விடுதலை பத்திரிகையில இருக்கணும், குடியரசு பத்திரிகையில இருக்கணும், புரட்சியில இருக்கணும், உண்மையில இருக்கணும், ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அதை விட்டு எவனோ ஒருத்தன் பெரியார் சொன்னதாக சொன்னான்னா அது உண்மையா?
அது மாதிரி சொல்லி பார்ப்பானையும் பாம்பையும் கண்டால் பாம்பை விட்டுட்டு பார்ப்பானை அடின்னு சொன்னாரு பெரியாரு. அப்படின்னா பெரியார் அதுவும் வந்து உடனே ஆசிரியர் வந்து பயந்துட்டாராம். நம்ம திரும்பி கேள்வி கேட்டதுனால, இல்ல அப்படியெல்லாம் சொல்லலாம் பயந்துட்டாராம். எதுக்குடா பயந்தாரு? அவர் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் உண்மையை சொன்னாரு. அது என்ன, யார் சொன்னா? அது வந்து ஆசிரியர் பெரியார் சொல்லலையே. அது பெரியார் ஆசிரியரே அன்னைக்கு தெளிவா சொல்றாரு. இது வந்து வடநாட்டுல இருக்கிற பழமொழி, வடநாட்டுல உள்ள பழமொழியை ஐயா வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் எடுத்து சொல்றாரு. இல்ல வடநாட்டு பழமொழி கிடையாது, நீ வடநாட்டுல இருந்து வந்தவன் தானே, உனக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும் பாப்பானுக்கு, பாண்டைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே வம்புழுக்கிறதுக்காக நம்மகிட்ட பேசுறான். பெரியார் இப்படி சொன்னாரு அப்படின்னு. பெரிய ஆசிரியர் மறுத்தவொடனே பயந்துகிட்டு மறுத்துட்டாருங்கிறான். இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம்! அது எப்படி வந்துச்சுங்கிற ஒருத்தர் வந்து வடநாட்டுல மேல்நாட்டுல ஒரு பயணி எழுதுன ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருவிலை நிக்கோலஸ் அப்படிங்கிறவர், அவர் கன்னியாகுமரியிலிருந்து காசிபுரி வரைக்கும் வந்து சுற்றுப்பயணம் செய்கிறார். சுற்றி பார்த்துட்டு வெர்டிக்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூல் எழுதுறார். அந்த நூல்ல ஏன்ஷியன்ட் சேயிங் ஸ்டில் கரண்ட் இஃப் யூ மீட் எ ஸ்னேக் அண்ட் பிராமின் கில் த பிராமின் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பழமொழி வடநாட்டில் உள்ள பழமொழின்னு எடுத்து சொல்றாரு. உயர்ந்த ஜாதி என்று கூறிக்கொண்டு எவன் ஒருவன் உங்கள் முன் வருகிறானோ, அது வந்து இப்ப இது வந்து வடநாட்டு பழமொழிங்கிறத அவர் எடுத்து சொல்றாரு. ஆனா ஐயா ஆசிரியர் வந்து ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாருங்கிறத நான் நினைக்கிறேன். அந்த நேரத்துல வந்து எடுத்து சொல்லியிருக்கணும். சொல்லி இருந்தா அவன் வந்து அடங்கி போயிருப்பான். என்ன சொல்லியிருக்கணும்? பெரியார் என்ன அது மாதிரி சொல்லலப்பா, பாம்பையும் பாப்பானையும் கண்டா பாம்பை விட்டுட்டு பாப்பான் அடின்னு சொல்லல, இன்னொன்னு சொன்னாரு. அது என்ன சொன்னார்னா, உயர்ந்த ஜாதி என்று கூறிக்கொண்டு எவன் ஒருவன் உங்கள் முன் வருகிறானோ அவனை குறுக்கே வரும் பாம்பை போல கருதி தூக்கி அடிக்க வேண்டும் என்றார். அதுதான் ஜாதி ஒழிப்புக்கு சரியான மருந்து, இன்ஜெக்ஷன் மாதிரி உடனே வேலை செய்ய ஆரம்பித்து விடும் என்று பெரியார் சொன்னார்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா அந்த பாண்டை என்ன சொல்லுவான்? நீ உயர்ந்த ஜாதின்னு வரையில, உன்னைத்தான் அடிக்க சொன்னாரு. பாம்பையும் பாப்பானையும் கம்பேர் பண்ணல அவரு. நீ உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு எவன் வந்தாலும் குறுக்கே வரும் பாம்பை போல அடிக்கணும்னு சொன்னார். நீ உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா? நீங்க நானும் சமமா இல்லையா? இன்னைக்கும் சொல்றேன் நான் உயர்ந்த ஜாதின்னு சொல்றேன். எதை வச்சு சொல்ற நீ உயர்ந்த ஜாதி என்பதற்கு என்ன அடையாளம்? பெரியார் கேட்டார்ல, உயர்ந்த ஜாதிங்கிறதுக்கு என்னடா அடையாளம்? 1000 ஜாதிக்காரன் இன்னைக்கு 4000 ஜாதி இருக்குன்றான். 4000 ஜாதி விட்டு ஒரு 100 பேர் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதி 100 பேரை நிர்வாணமா நிறுத்தி வச்சு அடையாளம் பாரு, இது எவன் என்ன ஜாதின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டார் பெரியாரு. ஒருத்தனையும் சொல்ல முடியாதுல்ல. இவனை பார்த்து இந்த ஜாதி இந்த உருவத்துல இந்த அமைப்புல இருக்கான், ஒருத்தருக்கு 3 கண்ணு இருக்கு அதனால முதலியாரு, 4 காது இருக்கு அதனால நாயுடு, இப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தனையும் சொல்ல முடியாதுன்னு சொன்னார்ல. அப்புறம் நீ மட்டும் எப்படி உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிறேன்னு பெரியார் கேட்டாரு. உயர்ந்த ஜாதி என்று கூறிக்கொண்டு எவன் ஒருவன் உங்கள் முன் வருகிறானோ அவனை குறுக்கே வரும் பாம்பை போல கருதி தூக்கி அடிக்க வேண்டும். அதுதான் ஜாதி ஒழிப்புக்கு சரியான மருந்து, இன்ஜெக்ஷன் மாதிரி உடனே வேலை செய்ய ஆரம்பித்து விடும்னு பெரியார் எப்ப பேசுறாரு? 22/7/1948 பேசியிருக்கிறார். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு 7 மாதங்களுக்கு முன்னதாக, 8 மாதம் 6 மாதத்துக்கு முன்னதாகவே பேசியிருக்கிறார். அவர் பேசிய பேச்சு என்ன? அடிக்கிறேன்னு சொல்றாரு. பாம்பையும் பாப்பானையும் கம்பேர் பண்ணி சொல்லல. உயர்ந்த ஜாதி என்று கருதி கூறிக்கிட்டு எவன் வரானோ அவனை அடிக்கணும்னாரு. நீ அவர் சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னமும் நான் உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை இது வரைக்கும் அடிக்காம விட்டு இருக்கிறதானே தப்பு. உங்களுடைய தப்பா தானே? இன்னமும் உயர்ந்த ஜாதி என்று, நீ உயர்ந்த ஜாதினா யாரு? நாங்க நீ உயர்ந்த ஜாதினா நாங்க தாழ்ந்த ஜாதி தானே. இப்போ உயர்ந்த ஜாதி என்று கூறிக்கொண்டு நீ குறுக்க வர்ற, உன்னை நீங்க நாங்க என்ன அடிக்காம விட்டுருப்போம். ஆனா அப்படி நீ திரும்பி பாப்பியா? எல்லாரும் ரவுடியா மாறிடுவியா? ரவுடியா மாறி திரும்பி பார்த்தா நாங்கெல்லாம் பயந்துட்டு ஓடி போயிருவோமா? இன்னொன்னு கேள்வி கேட்டிருக்கலாம் நீ ஐயா விட்ட ஆசிரியர்கிட்ட. என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? பெரியார் கத்தி வச்சுக்க சொன்னாரா? பெட்ரோலும் தீப்பந்து வச்சுக்க சொன்னாரா? அக்ரஹாரத்தை நான் சொல்றப்ப கொளுத்துன்னு சொன்னாரான்னு கேட்டிருந்தீங்கன்னா ஆமான்னு சொல்லியிருப்பாரு. அது உண்மை. அது இல்லைன்னு சொல்ல. குலக்கழிவு திட்டத்தை நீ வாபஸ் வாங்கலைன்னா நான் பெட்ரோலும் தீப்பந்தும் வச்சுங்க, நான் சொல்றப்ப கொளுத்துங்கன்னு பெரியார் சொன்னாரு, அது ஆமான்னு சொல்லியிருப்பாரு. அது உண்மை. நீ பொய்யா சொல்லி நீ இதுதான் வந்து பெரியார் சொன்னார் நீ சொன்னா, அது வந்து ஆசிரியருக்கு பின்னால வந்து ஸ்கிரீன்ல ஓட வைக்கிற. அது பின்னால இருக்கிறது ஆசிரியர் பார்க்க முடியுமா?
அவருக்கே தெரியாம அவர் சொன்ன வார்த்தைக்கு எதிரா பின்னால நீ வந்து ஸ்கிரீன்ல வந்து ஓட வைக்கிறதா பத்திரிகை தர்மமா, ஊடக தர்மமா? அதை ஏத்து வந்து விடுதலையில இருந்து வந்து கடிதம் எழுதினோடனே தினத்தந்திக்காரன் என்ன பண்ணான்? தந்தி டிவி உடனே மன்னிப்பு கேட்டானா இல்லையா? நீ பண்ணின தப்புக்காக தந்தி டிவிக்காரன் மன்னிப்பு கேட்கிறான். இப்ப மன்னிப்பு கேட்கறதுக்கு காரணமான நீ அப்பவே மன்னிப்பு கேட்டுட்டான். அதுக்கு பிறகும் நீ மறுபடியும் சொல்றேன்னா இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம்? அயோக்கியத்தனமான வாதங்களை ரங்கராஜ் பாண்டே எடுத்து சொல்றாரு. அதுதான் அதை சொல்லிட்டு அது கன்க்ளூஷனே அதான். ஏன் வந்து வந்து வாஜ்பாய் மட்டும் இல்ல, பாரதியார் மட்டும் இல்ல, ஜெயலலிதா மட்டும் இல்ல, வாஞ்சிநாதனும் எங்காலதான் அப்படின்னா, இப்ப வாஞ்சிநாதன் யாரு? பாப்பானுக்கு கோபம் வரக்கூடாதுடா, பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாதுடா, தாமஸ் உணர்ந்தாண்டா நமக்கு இருக்கணும், கொலவெறி வரக்கூடாது அப்படின்னு உங்க அப்பன் சொன்னான்னு சொல்றிய. இப்போ வாஞ்சிநாதன் பாப்பானுக்கு பிறக்கலையா? வாஞ்சிநாதன் பாப்பான் கிடையாதா? அவன் பூண்டு வெங்காயம் தவிர மற்ற பூண்டு வெங்காயம் சாப்பிட்டானா? அவனுக்கு தாமச குணம் எப்படி இருந்துச்சு? ரஜ குணம் எப்படி இருந்துச்சு? தாமச குணம் எப்படி மறைஞ்சுது? உடைய சனாதன தர்ம வெறி. உன்னை போல அயோக்கியர்கள் ஒருத்தனும் கிடையாது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இது வந்து தொடர்ச்சியா அந்த பாப்பானுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. தினமலர்காரன் எழுதுறான், கோட்சையும் வாஞ்சிநாதனும் எங்காளுதான்னு எழுதி ஆசிரியருக்கு நேரடியாவே வந்து தினமலர் வாரமலர்ல எழுதுனானா இல்லையா? வீரமணி எச்சரிக்கையா இருக்கணும், எங்க ஆளுங்க இனிமே ஆயுதமும் தூக்குவாங்க, நீ எங்கேயாவது ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தன் வந்து உன்னை போட்டு தெளிவான்னு சொல்லி பேசுறான். அதே வார்த்தையை தானே நீ சொல்ற. நீ கோட்சையை சொல்லாம வாஞ்சிநாதன் சொல்ற. அப்ப நீ வன்முறையை தூண்டுறதானே அர்த்தம். நம்ம ஊடகவியலாளர்கள் கலைஞரை வந்து தாக்கி பேசுறான், அது கண்டிக்க வேண்டியது. அதே நேரத்துல வன்முறையை தூண்டக்கூடிய வகையில ஆசிரியர் மீது கொலைவெறி தாக்குதலை தூண்டுகிறார், அதையும் கண்டிச்சு பேசணும். இது எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கியத்தனம்! தொடர்ந்து அம்பலப்படுத்தணும். இதெல்லாம் அன்னைக்கு பேசுவதற்கு ஒரு சில கருத்துக்களை நான் பேசியிருக்கிறேன். பேசின கருத்து திரும்ப வந்தாலும் கூட அது வந்து மன்னிச்சுக்கணும் நீங்க. ஏன்னா என்னோட மனசில் உள்ளதை நான் சொல்றேன். ஆசிரியரை தாக்க வேண்டும், திராவிடர் கழகத்துக்காரரை தாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்கு அவன் கணக்கு முடிவே அதை தான் சொல்றான். மற்றவர்களை எல்லாம் வந்து கலைஞரை இழிவுபடுத்துறான், மற்றவர்களை இழிவுபடுத்துறான், கேலி பண்றான். ஆனா நம் மீது தான் அவன் வன்முறையை தூண்டுகின்றான். கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு பாப்பான்னு எவனு பேசுனா அவனை சும்மா விடாத. ஒரு காலத்துல டெல்லி கணேசன் ஒருத்தன் பேசினான், சுவரெழுத்து எங்கேயாவது எழுதுனான்னா பாப்பான்னு எழுதுனான்னா அவன் கையை விட்டு, கூட்டத்தில் எவனோ பாப்பான்னு பேசினா குண்டு வீசு அப்படின்னு சொன்னான். அதற்கும் ரங்கராஜ் பாண்டே பேசுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதைத்தான் தூண்டி விடுறான். கூட்டங்கள்ல பாப்பான்னு பேசக்கூடாது, பார்ப்பன அயோக்கியத்தனத்தை பேசக்கூடாது, பார்ப்பன பித்தலாட்டத்தை பேசக்கூடாது, பாப்பாங்கிற வார்த்தையை பேசுறான். பொங்குறான் பாருங்க. தொலைக்காட்சியிலே பாத்தீங்கன்னா திருப்பதி நாராயண மாதிரி ஆளுக என்ன சில பேர் பாப்பான்னு சொன்னாலே அப்படி பொங்குறாங்களே. எதுக்குடா பொங்குறியா? அப்புறம் என்ன பாப்பான்னு இருக்கிற நீ? எல்லாரும் மனிதனா ஆகணும்னு நாங்க சொல்றோம். இல்ல நாங்க பாப்பானத்தான் இருப்போம், பிராமணரை தான் இருப்போம் நீ சொன்னீங்கன்னா எவ்வளவு காலத்துக்கு நாங்க ஏத்துக்கிறது? திருந்துங்கன்னு சொன்னார் பெரியார். உங்களை வந்து எதிரியா சொல்லல, உங்களை கொல்லணும் வெட்டணும்னு சொல்ல. நீங்களும் திருந்துக்கடா, நாங்களும் மனுஷன் தான், நீங்க ஏத்துக்கடா, நீயும் நானும் மனுஷன்தான், சமம்னு ஏத்துக்கோ. சமம்னு ஏத்துக்க இன்ன வரைக்கும் உனக்கு அருகதை இல்லையே. சமம் என்று ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத ரங்கராஜ் பாண்டே இன்றைக்கும் இந்த வர்ண ஜாதி பாகுபாட்டை தூக்கி பிடிக்கிறான். நாங்க தான் திறமையானவங்க, நாங்க தான் புத்திசாலிங்க, நாங்க தான் வந்து கல்வி கற்கவே வந்து தகுதியானவங்க நீ சொல்றிய. எவ்வளவு பெரிய பித்தலாட்டம்! உங்க வீட்டு பிள்ளைகள்லாம் டாப்ல வருதான். என்னைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? 2023 வந்து பேசியிருக்க. 100 வருஷத்துக்கு முன்னால பேசியிருந்தா நம்பி இருப்பான். இன்றைக்கு வந்து பேசிக் கொண்டு இருக்கிறாய். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய மாணவர்கள், மாணவிகள் இன்றைக்கு கல்வியில எவ்வளவு உயர்ந்து வந்திருக்காங்க தெரியுமா? பட்டியல் எடுத்து பார்க்குமா? எடுத்து பாரியா. ஒவ்வொரு வந்து பள்ளி படிப்பாக இருக்கட்டும், கல்லூரி படிப்பாக இருக்கட்டும், பட்ட படிப்பாக இருக்கட்டும், புள்ளிவிவரம் எடுப்போம். பாப்பா வீட்டு பிள்ளை டாப்ல இருக்கா, எங்க வீட்டு பிள்ளை டாப்ல இருக்கான்னு பார்ப்போம். உங்க வீட்டு பிள்ளை எப்படி டாப்ல வந்துச்சு? ஒரு காலத்துல வந்ததாக சொல்லிக்கிட்டீங்க. உங்களுக்கு அறிவும் கிடையாது, நீங்க எல்லாம் படிச்சவன் தானே தவிர அறிவாளி கிடையாது. அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னாரு. அம்பேத்கர் எப்படி டாப்ல வந்தார்? உங்களுக்கு ஜீன்ல இருக்கு அதெல்லாம் சொல்லிய. உங்க டிஎன்ஏ, உங்க ஜீன் அப்படின்னா
அம்பேத்கர் இப்படி அவ்வளவு மிகச்சிறந்த படிப்பை படிச்சாரு. அம்பேத்கர் பார்த்த உடனே காந்தி நினைச்சாராம், இவ்வளவு படிப்பு படிச்சிருக்காரு, ஒரு பிராமணரா இருப்பாரு. அப்போ படிச்சவன்லாம் பிராமணனா தான் இருப்பானா? அறிவாளி எல்லாம் பிராமணனா தான் இருப்பானா? அப்பன்னா முட்டாளுங்கிறத அம்பேத்கர் நிரூபிச்சிருக்கிறார். படித்தவன் தானே தவிர அறிவாளி கிடையாது நிரூபிச்சிருக்கிறார். ஆனா இன்றைக்கு நீ சொல்ற அதெல்லாம் டிஎன்ஏ, அதெல்லாம் ஜீன். நீங்க முற்பிற்பில செஞ்ச புண்ணியம். என்ன புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? நீ எங்க வீட்டு நாங்கெல்லாம் முதல் தலைமுறை படிச்சோம். என் பிள்ளைங்க 2வது தலைமுறை. என் பேர பிள்ளை இன்னைக்கு பேர பிள்ளைகிட்ட நீ உங்க பேர பிள்ளை பேச சொல்ற பாப்போம். இன்னும் பள்ளிக்கூடத்துக்கே போல என் பேரன். நீங்க என்ன பள்ளிக்கூடத்துக்கே போல. இன்னைக்கு அவ்வளவு பேசுறான், அவ்வளவு படிக்கிறான். அல்பபெட்னு எடுத்துக்கிட்டா ஏலேயே ஒவ்வொரு விலங்குகளுடைய பேர் அத்தனை சொல்றான். ஏ டு இஜெட் அப்படியே சொல்றான். எழுத தெரியாது, ஆனா படிச்சு எல்லா வார்த்தையும் பள்ளிக்கூடத்துக்கு போலங்க. அனைத்து ஆங்கில எழுத்துக்களையும் படிச்சு சொல்றான், உச்சரிக்கிறான், ப்ரொனன்சியேட் பண்றான். அவங்க அப்பாவுக்கே சொல்றான். அவங்க அப்பா இளவரசனுங்கிறத ஈ போடுறாரு. ஏப்பா நீ ஈ போடுற, ஐ தானே போடணுங்கிறான். இளவரசனா ஐ தானே போடணும். இளவரசன் ஏன் ஈ போடுறாங்கிறான். அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆக 2வது தலைமுறை 3வது தலைமுறை தான். எங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்க படிச்சு எங்க பிள்ளைகளை படிக்க வச்சோன்னா எங்க பேர பிள்ளை டாப்ல வருது. ஏன்னா உனக்கு டாப்ல வந்துட்டு நீ இன்னைக்கு எங்க பிள்ளைகளோட உங்களால போட்டி போட முடியுமா? கல்லூரியா இருக்கட்டும், எந்த ஒரு பட்டப்படிப்பாக இருக்கட்டும், உயர் படிப்பாக இருக்கட்டும். எங்களுடைய பிள்ளை பாருங்க, மதிவதனி தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கு. நீ ஒரு காலத்துல நீங்க தானே வக்கீலா இருந்தீங்க. லா காலேஜ் பூரா நீங்க தானே இருந்தீங்க. இன்ஜினியரிங் காலேஜ் பூரா நீங்க தானே இருந்தீங்க. மெடிக்கல் காலேஜ் பூரா நீங்க தானே இருந்தீங்க. எப்படி இங்க அனிதா 1200க்கு 1172 வாங்குச்சு? அது நிஜியனா? அது டிஎன்ஏவா? அப்படி வந்ததை பொறுத்துக்க முடியாம தானே நீட்ல கொண்டு வர்ற நீ. கல்வியிலே நாங்கள் தலை சிறந்து விளங்கி கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கும் நீ சொல்ற பாப்பானுக்கு தான் படிப்பு வரும். அது உங்க குலத்தில் டிஎன்ஏ ஜீனா எவ்வளவு பார்ப்பன கொழுப்பு, பார்ப்பன வெறி. இதெல்லாம் பேசுவதற்கு இன்னைக்கும் தைரியம் இருக்குன்னா இன்னும் நாங்க சரியில்லைன்னு தான் அர்த்தம். கருப்பு சட்டை போட்டோம். இன்னைக்கும் பெரியார் சொன்னதை நாங்க கடைபிடிக்கல. பெட்ரோலையும் தீம்பத்தையும் கையில் எடுத்துக்கல, கத்திய கையில வச்சுக்கல. நாங்க சொன்னாரு பெரியார் இன்னும் மென்மையான போராட்டத்தை தான் நடத்தி இருக்கிறார். உங்களெல்லாம் விட்டு வச்சார், மனிதாபிமான அடிப்படையில விட்டு வச்சார். யாரையும் கொல்லணும்னு சொல்லல. கொல்லணும்னு நினைச்சிருந்தா எனக்கே கொண்டு இருக்கலாம். கோட்சே காந்தியை கொண்டு போதே இப்ப அக்ரஹாரத்தெல்லாம் கொளுத்திருக்கலாம். குலக்கல்வி திட்டத்தை நீ வாபஸ் வராம இருந்தப்ப அக்ரஹாரத்தை கொடுத்தனா அன்னைக்கு நீ நீ ஒரு 2% இருந்திருப்ப, 3% இருந்திருப்ப. எங்க ஆளுகளும் அன்னைக்கு அதை விட அதிகமா இருந்திருப்பாங்க. கொளுத்து, நீயும் சாவு நானும் சாவுறேன் அப்படின்னா நான் நாட்டுக்கு பிடிச்ச பீடையே ஒளிஞ்சிருக்குமே. பாப்பானே ஒருத்தன் கூட தமிழ்நாட்டில் இல்லாம அழிஞ்சிருப்பானே. பெரியார் பேசி பேசி நாங்க தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிட்டோம்னு சொன்னீங்க. அக்ரஹாரத்தை கொளுத்திருந்தா ஒரு பூண்டு இருக்குமா? இன்னைக்கு அக்ரஹாரத்துல ஒரு உயிர்காக்கா இருக்குமா? அதை செய்யாம விட்டுட்டார் பெரியார். அதனால இன்னைக்கு நான் தான் திறமைசாலி இன்னமும் சொல்றேன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், எவ்வளவு வெறி இருக்கும். ஒரு தடவை என் லைஃப்ல நடந்ததை சொல்றேன். நான் பெல்ல வேலை செய்யிட்டு இருக்கும்போது ஒரு புதுசா ஒரு செக்ஷனுக்கு போறேன். வேற ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போறேன். அங்க அந்த பணி செய்வதற்கு ஆள் இல்லை, அதுக்கு திறமையான ஆள் இல்லைன்னு என்னைய கொண்டு போய் அங்க போடுறாங்க. நீ தான் அதுக்கு பொருத்தமான ஆளுன்னு என்னை கொண்டு போய் போடுறாங்க. அங்க பாப்பான்லாம் அந்த வேலையை செய்ய முடியல. அது நீ தான் சரியா செய்வான்னு என்னுடைய மேலதிகாரி என்னை கொண்டு போய் போடுறாரு. அப்பதான் போய் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணிட்டு அங்க உட்காந்து தேநீர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப 2-3 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாப்பான், ஒரு இன்ஜினியர், அவன் 2 சூத்திர முண்டங்கள், அவனுக்கு கீழே வேலை செய்யறவங்க. அவங்க கூட தான் நான் சேர்ந்து வேலை செய்யணும் களிக்கு. அப்போ சொல்றான், நீங்க பாருங்க 90 மார்க் வாங்கின ஒரு ஆளு எங்க ஆளு, அவனுக்கு இடம் கிடைக்கலங்க. ஒரு எஸ்சிக்கு 86 மார்க் வாங்கணும்னு கிடைச்சிருச்சுங்க. அப்ப 90 மார்க் வாங்கணும்னுடைய மனசு என்ன பாடுபடணும்னு கேட்டான். அப்ப நான் கேட்டேன். அப்பதான் அவன் பழக்கமே கிடையாது. அன்னைக்கு தான் முத போய் பேசுறேன். அன்னைக்கே கேட்டேன், ஐயா நீங்க 90 மார்க் வாங்கின, நீங்க உங்களை வச்சுக்குவோம், 86 மார்க் வாங்கணும் நானும் வச்சுக்குவோம். உங்க அப்பா என்னவா இருக்காரு? நீங்க இன்னைக்கு என்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, பிஇ படிச்சு எம்இ படிச்சிருக்கீங்க. உங்க அப்பா என்னவா இருக்காருன்னு கேட்டேன். எங்க அப்பா பிஎஸ்என்எல்ல டிஜிஎம்மா இருக்காரு, மேலாளரா, பொது மேலாளரா, அதாவது துணை பொது மேலாளரா இருக்காரு அப்படின்னு. சரி, உங்க தாத்தா என்னவா இருக்காரு? எங்க தாத்தா டாக்டரு. அப்ப தாத்தாவோட அப்பா
அவர் ரயில்வேல அந்த காலத்திலே அதிகாரி, 100 வருஷத்துக்கு முன்னாலேன்னா. சரிங்க, அது போதும். இதுக்கு மேல உங்க வரலாற்றை நான் தெரிஞ்சுக்க விரும்பல. அப்போ நீங்க பொறக்கும் போதே என்ன ஆகும்? நீங்க பொறக்கும் போதே நீங்க என்ஜினியர் ஆகணும்னு உன்னைய வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. உங்க பாட்டியே முடிவு பண்ணியிருப்பா. உங்க பாட்டியே பட்டதாரியா இருப்பா. அப்ப என்ஜினியரிங் ஆகறதுக்கு, இன்ஜினியர் படிக்கிறதுக்கு என்ன சேரணுமோ, அப்ப அதுவே எல்கேஜில உன்னை சேர்த்திருப்பா. உங்க வீட்ல எல்லா வசதியும் இருக்கும். லைட் இருக்கும், ஃபேன் இருக்கும், ஏசி இருக்கும், கார் இருக்கும். சாப்பாட்டுக்கு 3 வேளைக்கு வரும், காஃபி வரும், டீ வரும், ஹார்லிக்ஸ், பூஸ்ட்ல இருந்து எல்லாம் குடுப்பாங்க. உனக்கு படிக்கிறது ஈஸி. படிச்சிருப்ப. ஆனா என்ன எடுத்துக்கோ, நான் 86 மார்க் வாங்கினவன். எங்க வீட்ல மொத பள்ளிக்கூடத்துக்கு போனதே நான் தான். எங்க வீட்ல விளக்கு கிடையாது. சிம்னி விளக்கு. நல்ல சாப்பாடு கிடையாது. செருப்பு கிடையாது. போட்டுக்கிற சட்டை கிடையாது. எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல. ஆனா அவன சொல்லிக் கொடுக்கவே ஆள் இல்ல. அப்படி கஷ்டப்பட்டு படிச்ச வந்த நானு 86 மார்க் வாங்குறேன். நீ வந்து இவ்வளவு சுகபோகமா வந்துட்டு 90 மார்க் வாங்குறன்னா யாரோட திறமைசாலின்னு கேட்டேன். அவனால ஒண்ணும் பேச முடியல. சார் நீங்க தான் சார் திறமைசாலினா. அவனுக்கு தாண்டா கொடுத்துருக்கு. முதல் தலைமுறை வர்றவன் 86 மார்க் வாங்கினா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி இன்றைக்கு வந்து நம்முடைய பிள்ளைகள் அவ்வளவு திறமையாக சாதித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இந்த பார்ப்பான் ரங்கராஜ் பாண்டே எவ்வளவு திமிராக, எவ்வளவு ஆணவமாக, நாங்க தான் திறமைசாலி, எங்களுடைய பிள்ளைய டாப்ல வருது, ஜீன்ல இருக்குன்னு சொல்றான்னா எவ்வளவு கொழுப்பு இருக்கும். பல்வேறு விஷங்களை அவன் கக்கிக் கொண்டிருக்கிறான். பல்வேறு விஷத்தை கக்கிக் கொண்டே இருக்கிறான். ஐயா சேரலாதன் அவர்கள் அதை வந்து எனக்கு அனுமதி கொடுக்கணும், அவனை பத்தி கிழிச்சு ஒரு நாரா ஆக்குறதுக்கு. ஐயா அவர்கள் ரங்கராஜ பாண்டே நான் தான் கிழிக்கணும், எனக்கு என்னுடைய ஆப்ஜெக்ட் அப்படின்னாரு. இருந்தாலும் 2வது முறையா தாம்பரன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு அவனை பத்தி பேசுறதுக்கு. என்ன சொல்றான், பிராமணர்கள் எவ்வளவு தமிழுக்கு தொண்டு செஞ்சிருக்காங்க தெரியுமா? பெரியார் பெரியார் ஐயா போன தடவை சரியா கிழிக்கல, 2வது கிழிக்க சொன்னீங்க. கிழிச்சிடணும். சரிங்க, சரி சரி, கிழிச்சிருவோம். அவன் சொல்றான், பெரிய ஆதித்தனார் வந்து தமிழர் தந்தை, பெரியார் வந்து தந்தை பெரியார், உவேஷா தமிழ் தாத்தா, தந்தைக்கெல்லாம் தந்தை. அவர் இல்லைன்னா தமிழ் இருக்குமா இன்னைக்கு? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ் கொடின்னு சொல்றோமே, அதுக்கு ஆதாரம் வேண்டாமா? அந்த ஆதாரத்தை ஊர் ஊரா போய் நடந்து போய் எல்லாம் சேகரிச்சவர் தானே உவேசா. அவர் இல்லைன்னா தமிழ் வளர்ந்துருக்குமான்னு கேட்கிறான். சரி, உவேசா அலைஞ்சாரு தான். ஆனா என்ன திரும்பி வேலை செஞ்சாரு அதை சொல்லணும்ல. எவ்வளவு பெரிய திரும்பி வேலை செஞ்சாருங்கிறத நான் கொஞ்சம் படிச்சு காட்டுறேங்க பாருங்க. பாவலரேறு பெருஞ்சித்தனார், ஆரிய பார்ப்பனரின் அளவிறந்த கொட்டங்கள், இந்த நூல்ல அவர் எழுதியிருக்கிறாரு. உவேசாவுடைய அந்த பித்தலாட்டங்களை எழுதும்போது என்ன சொல்றாரு, உவேசா பழைய ஓலைச்சுவடுகளை தேடி கண்டுபிடித்து பதிப்பித்து அரிய தொண்டுகளை செய்தவர் உவே சாமிநாதர் என்ற ஆரிய பார்ப்பனர் என்பதை நாம் நன்றி உணர்வுடன் நிறைக்கின்ற அதே பொழுதில் ஐயா சொல்றாரு பாவலரேர், நன்றி உணர்வுடன் நினைக்கின்ற அதே பொழுதில் அவர் அவ்வாறு பதிப்பிக்கல் அவர் இனத்தின் மேம்பாட்டுக்கென்று திட்டமிட்டு செய்த சில செயல்களை மறந்துவிடவும் கூடாது அப்படி சொல்லிட்டு உவேசா அவர்களின் தொண்டு அளப்பரிய தொண்டு தான், அதை எவரும் மறுக்கவில்லை. நாமும் அதை நன்றியுடனும் மதிப்புடனும் போற்றவே செய்கின்றோம். அதன் பொருட்டு தென்மொழி தொடக்கத்திலேயே அவர் வரலாற்றையும் நடுநிலை நின்று எழுதி தன் நன்றியை அவருக்கு தலைதாட்டி தெரிவித்துக் கொண்டது. இன்னும் தென்கலை குறிசில் தமிழ் மேல் காட்டிய அன்பை, அவர் தென்கலை குறிசில்ங்கிறார் உவேசாவை, தமிழ் மேல் காட்டிய அன்பை நினைத்து நினைத்து வியப்புறுகின்றது தென்மொழி. அவரின் அரிய முயற்சியாகிய குறுந்தொகை உரைப்பதிப்பின் முன்னரில் மனங்கசிந்து பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் உரை எழுதிய இந்த நூலுக்கு உரை எழுதும் தகுதி என்பார் சிறிதுமில்லை என்பதையும் என் முதுமையாலும் பல்வேறு வகையான பாடுகளாலும் எனக்கு உண்டாகியுள்ள தளர்ச்சியையும் நன்கு உணர்ந்திருப்பினும் இளமை தொடங்கி உலகில் யாதினும் சிறந்ததாக எண்ணி வாழ்ந்து வருவதற்கு காரணமாகிய தமிழிடத்தில் உள்ள அன்பும் எங்கனமேனும் இறைவன் இம்முயற்சியை நிறைவேற்றி அருள்வான் என்ற துணிவும் இப்பதிப்பில் என்னை ஈடுபட செய்தேன் என்று எழுதியுள்ள பகுதி அவர் தமிழ் மேல் கொண்ட அன்பை தெற்றென புலப்படுகின்றது. இருப்பினும் அவரின் சமஸ்கிருத பற்றும் ஆரிய மேலாண்மை உணர்வும் அவருடைய கூற்றை மெய்ப்பிக்கவில்லை என்கிறார் பாவலரேர்.
சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, இவர் நூல்களில் எங்கும் தமிழ் பாஷை என்று எழுதுவாரே தவிர தமிழ் மொழி என்று எழுதவே மாட்டார். தமிழுக்கு தொண்டு செய்தவராம் அவர். தமிழ் மொழி என்று எழுதவே மாட்டார். நூல்களை புஸ்தகங்கள் என்று எழுதுவதே இவர் வழக்கம். நூல்னு சொல்ல மாட்டார், புஸ்தகங்களே சொல்லுவார். தமிழில் வடமொழி சொற்களை விழிப்பாகவும் அவற்றை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடனும் அவையின்றி தமிழை இயங்காது, வடமொழியின்றி தமிழை இயங்காது என்பதை உண்மை போல் மற்றவர்களுக்கு புலப்படுத்த வேண்டும் என்ற கருத்துடனும் இவர் எழுதும் உரைநடைகள் எல்லாம் அளவிருந்து கலந்து எழுதியது இவரின் வடமொழி உயர்வு மயக்கத்தை தெளிவாக காட்டும். ஒரு கால் ஓர் அன்பர் இவரிடத்தில் வணக்கம் என்று சொல்லி வணங்கியும் அதனை ஏற்றுக்கொள்ளாது நமஸ்காரம் என்று கூறி சொல்லி அவர் ஒருத்தர் வணக்கம் சொல்றாரு, நீ வணக்கம் சொல்லாது நமஸ்காரம் சொல்லுகிறார். அதனை ஏற்று நிறைவடைந்த நிகழ்ச்சியை அறிந்தால் உவேசா அவர்கள் வடமொழி உயர்த்தமும் ஆரிய இன மேம்பாட்டினையும் அவரை விட்டு அகலவே இல்லை என்று தெரிந்து கொள்ளலாம். கழக நூல்களை அவர் வெளியிடும் பொழுதெல்லாம் அந்தனர் என்று வரும் இடங்களிலெல்லாம் அவர் ஆரிய பார்ப்பனர் என்றே சிறப்புரை எழுதி மக்களை மயங்க செய்து வந்ததுடன் அவர்களின் நடைமுறை பழக்கங்களை மிக உயர்ந்தனவாக காட்ட எப்படி இட்டுக்கட்டி சொல்ல முடியுமோ அப்படி எல்லாம் தவறாமல் சொல்லி இருக்கின்றார். எடுத்துக்காட்டாக 1-2 பார்ப்போம். நிறைய சொல்றாரு அந்த உவேசாவுடைய அந்த தமிழ் திருபோதத்தை. புறநானூற்றில் ஆண்முளை அறுத்த என்று தொடரும், இதுதான் முக்கியமானது. புறநானூற்றில் ஆண்முளை அறுத்த என்று தொடரும் 34ஆம் பாட்டில் உள்ள அடிகளில் உள்ள ஒரு சொல் யாழ்ப்பாணத்து பழைய வெளியீடு ஒன்றில் அறவோர் என்று வந்துள்ளது என்று உரையாசிரியர் சிலர் குறித்துள்ளனர். உவேசா பதிப்பில் அச்சொல் பார்ப்பார் என்று குறிக்கப்பட்டுள்ளது. பாட வேறுபாடாக கூட அச்சொல் வெளியீட்டில் எழுதப்பெறவில்லை. அறவோர்க்கு கொடுமை செய்தல் கூடாதெனும் அறங்கூறும் அவ்வடி பார்ப்பார்க்கு கொடுமை செய்தல் கூடாது என்பதாக இவர் பதிப்பில் காட்டப்பட்டது. அறவோர்னா பார்ப்பாரா? அதற்கு கொலைகளில் கொடுமை சான்ற பார்ப்பன கொலை என்னும் காஞ்சி புராண அடியை மேற்கோள் காட்டியிருப்பதும் இவ்வாறு பிற ஆரிய உரையாசிரியர்களால் காட்டப்பட்ட கருத்து மேலும் மேலும் வழிவர வேண்டும் என்றும் உள்நோக்கம் இவருக்கு இருப்பதை நன்கு புலப்படுத்தும். மேலும் அதில் உள்ள 305ஆம் பாட்டில் உள்ள தன்மை என்னும் ஒரு சொற்கு அவரவர் சாதி இயல்பு என்று விளக்கம் எழுதியுள்ளார் உவேசா. தன்மை அப்படிங்கிறதுக்கு அவரவர் சாதி இயல்பான். இனி இவர் உரையுடன் வெளியிட்ட குறுந்தகை ஏராளமா சொல்றாரு பாருங்க, அவர் அவ்வளவு சொல்றாரு. இனி இவர் உரையுடன் வெளியிட்ட குறுந்தகை மொழித்தயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் என்னும் 67ஆம் பாட்டின் உரை விளக்கத்தில் நச்சினார்க்கினியரின் அவரும் ஒரு பார்ப்பனர் தொல்காப்பி உரையை சுட்டிக்காட்டி இப்பாட்டில் கூறப்படும் உணவு வகையினால் நச்சினார்க்கினியர் பார்ப்பானையும் பார்ப்பனியையும் தலைவராக கூறியது என கொண்டனர் போலும். பெரும்பானாற்று படையில் அந்தனர் மனையில் பாணர் பெறும் முன் உணவை பற்றி கூறியிருக்கும் பகுதி இங்கு ஆராய்ச்சிக்குரியது என்றும் அறிவுடையரே என்று தொடங்கும் குறுந்தகை 206ஆம் பாட்டின் அடியில் பார்ப்பன பாங்கனை பன்மையார் கூறுவது என்றும் தெரிகின்றது என்றும் ஆசில் தெருவில் என்று தொடங்கும் 277ஆம் பாட்டின் சிறப்புரையில் ஆசில் தெருவென்றும் அதாவது குற்றமற்ற தெருவென்றும் நாய் இல்லாத வியன்கடை என்றும் சிறப்பித்தமையால் இங்கே கூறியது அந்தனர் தெருவென்று தோன்றுகிறது என்றும் எழுதி பார்ப்பாரில் கோழியும் நாயும் புகழினா என்னும் அடியையும் அந்தனர் அமுத உண்டி என்னும் பாட்டடியையும் மேற்கோளாக காட்டியுள்ளார். இவர் இவ்வாறு காட்டுவதன் நோக்கம் கழகத்தமிழ் இலக்கியங்களில் ஆங்காங்கே ஆரிய கருத்துக்களை வலியுறுத்தி காட்ட வேண்டும்னும் உட்கோலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்னு சொல்றாரு பாருங்க. உவேசா கழக பதிப்புகளை கை கொண்டாருன்னு சொல்லிட்டு இன்றியமாத சொற்களை எல்லாம் வடமொழியாகவே இவர் பயின்றார். பண்புகள் அல்லது குணங்கள் என்று குறிப்பதால் நிறைவுறாத இவர் குணங்கள் என்று குறிப்பதால் நிறைவுறாத இவர் குண விசேடங்கள் என்று குறிப்பதால் மன நிறைவுறுவார். மைசூர் நாடு என்று குறிக்காமல் அந்த மைசூர் சமஸ்தானம் என்றே குறிப்பார். மேலும் அரசு கட்டில் என்பதை சிங்காதனம் என்றும், அமைச்சு என்பதை மந்திரி வேலை என்றும், விண்மீன் என்பதை நட்சத்திரம் என்றும், மருத்துவம் என்பதை வைத்தியம் என்றும், வள்ளல் என்பதை உபகாரி என்றும், இளம் பருவம் என்பதை இளம் பிராயம் என்றும், படிகள் என்பதை பிரதிகள் என்றும், முற்றூட்டு என்பதை சர்வமானியம் என்றும், கல்வெட்டு என்பதை சிலாசாசனம் என்றும், சான்று என்பதை ஆதாரம் என்றும், நகைகள் என்பதை ஆபரணங்கள் என்றும், கொடி என்பதை தோஷம் என்றும், போர் என்பதை யுத்தம் என்றும், பயன்படுத்துதல் என்பதை பிரயோகங்கள் என்றும் பலவாறு வடசொற்களை பெய்து எழுதுவதில் இவர் பெரும் மகிழ்வுற்றதாக தெரிகின்றது. அவ்வாறு தமிழ் மொழியோடு வட சொற்களை பெய்து எழுதுவதால் வடமொழியாகிய சமஸ்கிருதத்தின் துணையின்றி தமிழ் இயங்காது என்பது வலியுறுத்த பெறல் வேண்டும் என்பது இவர் கொள்கையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய பித்தலாட்டங்களை எல்லாம்
தோல் வச்சு காட்டுறாருன்னு நிறைய இருக்கு அந்த ஓவேசா பத்தி. அதை விட இன்னொன்னு, நமக்கெல்லாம் வந்து இந்த பரிதிமால் கலைஞரை பத்தி நம்ம படிச்சிருப்போம். அவர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி என்கின்ற பெயரை தமிழ்ல பரிதிமால் கலைஞர் மாத்திக்கிட்டாரு. அவர் போல ஒரு தமிழறிஞரை நாம வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லி நாம எல்லாரும் வந்து அவரை பத்தி பெருமையா சொல்லுவோம். அவரை பத்தி கூட ஐயா அவர்கள் வந்து இங்க சொல்றாரு பாருங்க. அந்த பரிதிமால் கலைஞர் என்ன எப்படி இருக்காருன்னா, பார்ப்பனர் ஏமாற்றத்தினர்களை அவிழ்த்து காட்டிய இவரு, அதாவது தமிழர்களுக்கு சார்பாகவும் வெளிப்படையாகவும் பார்ப்பனர் ஏமாற்றத்தினர்களை அவரை அவிழ்த்து காட்டுறாருன்னு சொல்லிட்டு, நடுநிலையாளர்களும் சில வரலாற்று கருத்தில் ஒரு பக்கம் எழுதுவது, மறுபக்கம் அவர்களுக்கு கேடானமும் முற்றும் ஆரியர்களுக்கு ஏற்றம் தருவமான பல கருத்துக்களை அதே நூலில் சொல்லிவிடுவது. இவ்வாறு அவர்கள் எழுதுவது ஏனெனில், படிப்பவர்கள் தங்களை நடுநிலையாளர்களாகவும் உண்மையாளர்களாகவும் கருதி கொள்ளட்டும் என்பதே. மேலும் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி அவர்கள் தமிழ் மொழிக்கு ஏற்றம் தருமாறு வடமொழி கிளப்பை தவிர்த்தவர், தனித்தமிழ் கொள்கையை வலியுறுத்தியவர். அவ்வாறு தாம் செய்வதை உண்மை என்று பிறர் நம்புமாறு தம் பெயரையே தூய தமிழ் மொழி பெயர்ப்பாக பரிதிமால் கலைஞர் என்று வைத்துக் கொண்டவர். அதற்காக தமிழ் மக்கள் என்றென்றும் அவருக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டவர்கள் தான். ஆனாலும் அவர் கொட்டிய பிற நச்சு கருத்துக்களை நாம் நினைவு கூறும் பொழுது, அவர் ஒருவேளை அக்கருத்துக்களை மறைமுகமாக சொல்வதற்குத்தானோ அவ்வாறு நடுநிலையாளர் என்று பிறர் கருதுமாறு நடந்து கொண்டார் என்றும் கருத வேண்டியுள்ளது. அவ்வாறு அவர் இனத்து சார்பாகவும் ஏற்றம் தரும் வகையிலும் அதே நூலில் கூறிய கருத்துக்களையும் தெரிந்து கொள்வது நலம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியா, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களை எவ்வளவு கேவலப்படுத்தி இதுல சொல்றாரு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியா காடார்ந்து விருந்ததோர் நிலமா இருந்தது. அக்காடுகளில் தீய விலங்குகள் திரிந்து கொண்டிருந்தன. அங்கும் இங்கும் காட்டு மனிதர்கள், சிலர் கரடிகள் என குகைகளில் வசித்தனர். அவர்கள் குறுகி கருத்த விகார உருவினர், ஆடையற்றவர், அழுக்கேறிய உடலினர். அவர்கள் கற்கால மனிதர் எனப்படுவர். கொஞ்ச காலம் சென்ற பின்னர் வடக்கே இமயமலை கப்பால் இருந்து சில சாதியார் இந்தியாவினர் புகுந்தனர். அவர்கள் வந்து சமவெளியில் கண்ட இக்காட்டு மனிதர்களை துரத்தினர். துரத்தவே இவர்கள் மலைப்பக்கங்களில் ஓடி அங்கே அநேக காலம் வசித்து வந்தனர். இவர்களில் ஒரு சாதியார் நாகர்கள் எனப்படுவோர். அம்பேத்கர் சொல்ற நாகர்கள் தான் தமிழர்னு. ஆனா இவங்க காட்டு மிராண்டியா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மேற்கூறிய புராதன இந்தியரை துரத்தியவர்கள் தமிழர் ஆவார் அப்படின்னு சொல்லி, தமிழர்கள் தான் வடநாட்டில இருந்து வந்தவங்க, ஆடு மாடு மேய்க்க வந்தவங்கன்னு சொல்லி எழுதுறான். அதே போல தமிழ் மக்கள் ஆங்கிலரோடு நாடோறும் ஊடாடுவோராய் இருந்தனர். ஆங்கிலர் ஆள்வோரும் தமிழர் ஆளப்படுவோருமாய் இருக்கின்றனர் எழுதிட்டு, ஆங்கில பாஷையில் சில ஒத்தியங்கும் இடத்து தமிழ் சொற்கள் ஆங்கில பாஷையில் புகுதலும், ஆங்கில சொற்களில் தமிழ் பாஷையில் புகுதலும் இயற்கைன்னு சொல்லிட்டு இவர் வந்து நிறைய வந்து தமிழருக்கு எதிராகவும் தமிழுக்கு எதிராகவும் அவர் எழுதியிருக்கிறாருங்கிறத பல உதாரணங்களோடு ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஏனெனில் தமிழ் மொழிக்கு இயல்பாகவே உள்ள இத்தன்மைகள் இவர் போல உள்ள பிராமண நூலாசிரியர்கள் பலர் மாற்றியும் மறைத்தும் குறைத்துமே மதிப்பிட்டு போந்தனர். அவ்வாறின்றி இவர் தமிழ் மொழி பற்றிய உண்மையான கருத்துக்களை சொன்னது பாராட்டுக்குரியதே. ஆனாலும் அவர் அவற்றை சொல்லும் முகத்தான் தன் உள்நோக்கத்தை மறைத்து விட முடியவில்லை என்பதற்காகவே இதனை இங்கு எடுத்து காட்ட வேண்டியதாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு, பரிதிமால் கலைஞரை பற்றிய ஐயா அவர்கள் பாவடியார் அவர்கள் அவர்களெல்லாம் பார்ப்பன இன சார்போடு நடந்து கொண்டார்கள் என்பதையும் சொல்லுகின்றார். அதே போல அந்த திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமல் அழகரை பற்றியும் ராஜாஜியை பற்றியும், அவர் ராஜாஜி ஒரு வழக்கறிஞராக இருந்துக்கிட்டு எதுக்கு ராமாயணத்துக்கு உரை எழுதணும்? மேல்நாட்டில் எங்காவது வந்து ஒரு வழக்கறிஞர் படிச்சவன் இது மாதிரி புராணங்களையும் இதிகாசங்களையும் வந்து எழுதிக்கிட்டு இருப்பானா? அவன் சமுதாயத்துக்கு வந்து முன்னேற்றத்துக்கான கருத்தை சொல்லியிருக்க மாட்டானான்னு ராஜாஜியை பற்றியும் சொல்றாரு. ஆக பார்ப்பனர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு தமிழ் தொண்டு ஆற்றுவதாக சொல்லிக் கொண்டாலும், தங்களுடைய இனநலன், தங்களுடைய ஆரியர்கள் உயர்ந்தவர்கள், தங்கள் வடமொழிதான் உயர்ந்தது என்கின்ற கருத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை ஐயா பாவலரேர் அவர்கள் அவர் குறிப்பிடுகின்றார். இப்படி சொல்லிட்டு இந்த வந்து பாண்டே அவர்கள் சொல்றான் பாருங்க, பூவேஷா மாதிரி இல்லைன்னா தமிழ் நூல் கிடைச்சிருக்குமா? அது மாதிரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இல்லைன்னா, தினமலர் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி இல்லைன்னா நம்ம தமிழுடைய தொன்மையை அறிஞ்சுக்கொள்ள முடியுமா? அந்த காலத்திலேயே நாணயம் வெளியிட்டு இருக்கிறான் நம்முடைய தமிழன், அச்சடிக்கப்பட்ட காசு இருந்திருக்குது அப்படின்லாம் சொல்லி அதை பெருமை, அதாவது தங்களுடைய இனத்துல எப்படி பெருமையாக இருந்து கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு, அந்த தினமலர் இன்னைக்கு எவ்வளவு பித்தலாட்டம் பண்றான் அதை சொல்லுவானா? தினமலர் இன்னைக்கு தமிழனை ஏத்துக்கிறானா? தமிழ் வரலாற்றை ஏத்துக்கிறானா? தமிழ் மொழியை ஏத்துக்கிறானா? திருக்குறளை இன்னைக்கு திருவள்ளுவரை பத்தி எல்லாம் உயர்வா சொல்றான். திருக்குறள் திருவள்ளுவருக்கு பெங்களூர்ல சிலை வச்சுட்டா
தமிழ்நாட்டுல தேனாரும் பாலாடு ஓடுமா, வீட்டுக்கு வீட்டு பிரியாணி வருமானு எழுதுறான்னா அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். தினமலர் ஆசிரியர் தானே கிருஷ்ணமூர்த்தி. அந்த தினமலர் ஏன் அப்படி எழுதுது? இதெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருந்தா சொல்லுவானா? பார்ப்பனர்கள் என்னைக்கும் தாங்கள் உயர்ந்த ஜாதி என்று நிரூபித்துக் கொள்வதற்காகவே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பல வரலாற்று ஆதாரங்களோடு நாம பேச முடியும். இன்னும் ஏராளமாக அந்த செய்திகள் நாங்கள் இருக்கலாம். ஆரிய பார்ப்பனர் எவ்வளவு கொற்றங்கள் அடித்தார்கள் என்பதை ஐயா பாவலரேறு அவர்கள் இதில் தெளிவாக தந்தை பெரியார் அவர்கள் எழுதியதோடு அதிகமாக வரலாற்று ஆதாரங்களோடு இலக்கிய செறிவோடு அவர் எழுதியிருக்கிறார்கள். இப்படி இருந்துட்டு இந்த ஊவேசா ஊவேசா இல்லைன்னா தமிழ் இருக்குமா? தமிழ் ஏடுகள் கிடைச்சிருக்குமானா எத்தனையோ பேர் போப்ல இருந்து கால்டுவெல்ல இருந்து எத்தனையோ அறிஞர்கள் முயற்சி செய்திருக்கிறாங்க. ஊவேசா இல்லைன்னா அதெல்லாம் இல்லாம போயிருக்காது, தேடி இருப்பாங்க. ஊவேசாவோட அந்த முயற்சியை பாராட்டணும் தான் நம்ம சொல்றோம். அதே நேரத்துல நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கிறதான் அவர் சொல்றாரு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷம கருத்தையும் சொல்றான் பாண்டே. இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆக போகுது நான் பேச ஆரம்பிச்சு. இதுல கொஞ்சம் தான் ஒரு கால்வாசி தான் பேசியிருக்கிறேன், நிறைய கருத்துகள். அதுல ஒரு கருத்து சொல்றேன். என்ன சொல்றான்னா 1967 அண்ணா அவர்கள் தேர்தலை நிற்கிறார். ராஜாஜி ஆதரவு கொடுத்ததுனாலதான் அண்ணா ஜெயிச்சார் அப்படிங்கிறான். ஒரு கையில பூணூலை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு ராஜாஜி. அதனால அவர் பேச்சை கேட்டு தமிழர்கள் அத்தனை பேரும் ஓட்டு போட்டாங்க. தமிழர்கள் அத்தனை பேருமா பார்ப்பனர்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லணும். அவர் பூணூலை பிடிச்சிக்கிட்டு ஓட்டு போடுங்க யார எல்லாத்தையும் தமிழனையுமா சொல்லியிருப்பாரு. பூணூலை பிடிச்சிக்கிட்டு உதயசூரனுக்கு ஓட்டு போடனா எல்லா தமிழர்களும் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா இதுலயே எவ்வளவு பித்தலாட்டம் இருக்கு. எல்லா பாப்பானும் ஓட்டு போட்டான்னு சொல்லியிருக்கணும். அதே நேரத்துல இன்னைக்கு சொல்றான் நீ பாப்பானே ஓட்டு போடுறதே இல்லைங்கிறான். ஓட்டு போடாத ஒரு சமுதாயம் இருக்குன்னா அது பார்ப்பன சமுதாயம், பிராமணர்கள் தான் ஓட்டு போடுறதே இல்லைங்கிறான். இன்னைக்கே பார்ப்பனர்கள் ஓட்டு போடலைன்னா அன்னைக்கு மட்டும் எப்படி ஓட்டு போட்டிருப்பான்? அது திமுகவுக்கு எப்படி ஓட்டு போட்டிருப்பான்? ராஜாஜி சொல்லித்தான் அண்ணாவுக்கு ஓட்டு போட்டாங்க. அண்ணா முதலமைச்சர் ஆனார். ராஜாஜி ஆதரிச்ச அண்ணா வெற்றி பெற்றார். பெரியார் ஆதரித்த காமராஜர் தோற்று விட்டார். பெரியார் ஆதரிச்சா காமராஜர் தோத்து போயிடுவாருங்கிறான். இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். அதே 1962 காமராஜரே பெரியார் ஆதரிச்சார் இல்லையா? அதே அண்ணாவை ராஜாஜி ஆதரிச்சார் இல்லையா? ராஜாஜி ஆதரிச்ச அண்ணா 62 தோத்து போனாரு. பெரியார் ஆதரிச்ச காமராஜர் வெற்றி பெற்றார். அதை சொல்லணும்ல. 54 இடைத்தேர்தலில் காமராஜர் நின்னபோது அவரை எதிர்த்து கம்யூனிஸ்ட்கள் மற்றவங்க நின்னாங்க. அவர் ஆதரிச்சவர் பெரியார்ல. பெரியார் ஆதரிச்சதுனாலதான் காமராஜர் வெற்றி பெற்றாரு. இந்த வரலாற்றெல்லாம் இரட்டடிப்பு செய்யலாம். அதை விட இன்னொன்னு பாருங்க, இதே காமராஜர் அன்னைக்கு பெரியார் ஆதரிச்சதுனால தோத்து போயிட்டாருன்னு சொல்லி அந்த காமராஜரே ஜென்ம விரோதியா கருதினவர் ராஜாஜி. கருப்பு காக்காய் கல்லால் அடிக்கணும்னு சொன்னவர். அந்த ராஜாஜியும் காமராஜரும் கூட்டு சேர்ந்து நின்னாங்கல்ல 72ல 71 தேர்தலில். அப்ப ஏன் ஜெயிக்கல? ராஜாஜி சொன்னதுனாலதான் அண்ணா வெற்றி பெற்றாருன்னு சொல்லிய, ராஜாஜிக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்லிய, ஏன்டா 71ல காமராஜர் ஜெயிக்கல ராஜாஜி ஆதரிச்சும் கூட? எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். 67ல காமராஜர் தோத்த பிறகுதான் பெரியார் சொன்னாராம் பச்சை தமிழர் காமராஜர் சொன்னாராம். இதை விட பச்சை போய் ஏதாவது இருக்க முடியுமா? பொய் சொல்றதுக்குன்னே பிறந்தவங்க பார்ப்பாங்க. பொய் சொல்றதுக்குன்னே பிறந்தவங்க அவன் பார்ப்பான். எப்படிப்பட்ட பொய்கள்லாம் சொல்றான் பாருங்க. பார்ப்பான் பொய் சொல்றதுக்கு. என்ன காரணம்னா அவன் சாஸ்திர இதே சொல்லுது. அவங்களுடைய பகவான் கிருஷ்ணன் சொல்றான் பொய் சொல்லலாம். மனு தர்மம் சொல்லுது. அது என்ன சொல்றான் பாருங்க. கிருஷ்ணன் சொன்னதை இங்க குறிப்பு வச்சிருக்கேன். கல்யாணங்கள், காதல் விவகாரங்கள், ஒரு உயிர் ஆபத்தில் சிக்கியுள்ள வேலை, ஒருவரின் உடைமை பறிபோகும் தருணம், பிராமணர்களின் நலன் பணயத்திற்கு உள்ளது போன்ற சந்தர்ப்பங்களில் பொய் சொல்வது பாவமாகாது. ஆக பிராமணர்களின் நலன் காக்க பொய் சொல்வது பாவமாகாதுங்கிறான். ஆக பிராமணர் நலத்தை காட்பதற்கென்றே பாண்டே பொய் சொல்றான். இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். இனி ஒவ்வொன்னா அவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு விஷயத்தை கக்கியிருக்கலாம். நம்முடைய ஊடகவியலாளர்கள் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு பேசுறாங்க. அவர்கள் முழுசா கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கொந்தளிக்கும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு ஒரு குறிப்பிட்ட நேரத்துலதான் அவங்க பேச முடியும். அவங்களுடைய அந்த இணையதளத்துல என்ன பேச முடியுமோ அதுக்குள்ள அவங்க பேசுறாங்க. அவ்வளவு சொல்றான். அதாவது ஐயா சொல்றாரு, ஆத்மா, மோட்சம், நரகம், பிதுலோகம், மறுபிறப்பு இவற்றை கற்பித்தவன் ஐயக்கியன், நம்புகிறவன் மடையன்,
இவற்றால் பலன் அனுபவிப்பவன் மகாமகா அயோக்கியன்கிறார். இப்ப என்ன சொல்றான், எங்க அம்மா வந்து பத்ரிநாத் கேதார்நாத்துக்கு போனா நடந்தே போனா. இங்கெல்லாம் இருக்கும்போது அப்படியே அவளுக்கு வந்து உடம்பு இழுக்கும், மூச்சு வாங்கும், ஆகும்பா. அங்க போறபோது எந்த விதமான தடங்களும் இல்லாம நடந்தே போனா. இப்ப எங்க அப்பா சொன்னாரு, வந்து இந்த டோலிலாம் இருக்கு, டோலியில வந்து வரியா அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் தப்பு, நானே நடந்து வருவேன். டோலியில அவ தூக்கிட்டு வந்தான்னா புண்ணியமெல்லாம் அவளுக்கு போயிரும். நான் நடந்து தான் வருவேன். அதனால புண்ணியம் நான் செய்யணும்னா நான் நடந்து தான் வரணும். நடந்தே போனா, அங்க எங்க சொந்த ஊர்ல இருக்கும்போது அவ வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவ வந்து உயிரை விட்டா. வைகுண்ட பிராப்தி அவளுக்கு கிடைச்சது எங்க அம்மாவுக்குன்றான். வைகுண்ட பிராப்தி, அவ சொர்க்கத்துக்கு நேரா வந்து வைகுண்டத்துக்கே போயிட்டாளாம். ஏண்டா பாண்டே பார்ப்பான், உங்க சாஸ்திரத்துல எங்கேயாவது பெண்களுக்கு சொர்க்கத்துல இடம் உண்டுன்னு சொல்லியிருக்கான்? உங்க சாஸ்திரத்திலேயே நீங்க சொல்லக்கூடிய எந்த சாஸ்திரத்துல பெண்களுக்கு நேரடியா சொர்க்கம் உண்டுன்னு சொல்லியிருக்கு? பிராமண பெண்களுக்கு கூட சொர்க்கத்துல இடம் உண்டுன்னு சொல்லியிருக்கா? உங்க ஆள் தானே எழுதியிருக்காரு அக்னிஹோத்திர ராமானுஜாச்சாரி. பெண்கள் சூத்திர பெண்களுக்கு மட்டுமல்ல, பிராமண பெண்களுக்கும் சொர்க்கம் போக இடம் கிடையாது. அவங்க வந்து அடுத்தடுத்து பிறவி எடுக்கணும், ஆண்களாக பிறக்கணும். அது ஆண்களாக பிறக்கும்போது பிராமண ஜாதியில பிறக்கணும். அப்பத்தான் அவங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும். பிராமணர்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம். சூத்திரனுக்கே சொர்க்கம் கிடையாது. சூத்திரனுக்கே சொர்க்கம் கிடையாது. சூத்திரன் வந்து என்னதான் நீ வந்து ததிங்கினத்தம் போட்டாலும், எவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சாலும் உனக்கு சொர்க்கம் கிடையாது. அது பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு. அது என்ன சொல்றாரு கிருஷ்ணன்? அவரவர் தத்தமக்கு விதிக்கப்பட்டுள்ள வர்ண தர்மத்தை ஆற்ற வேண்டும், வேறு எதுவும் செய்தலாகாது என்று தம் பக்தர்களை கடுமையாக எச்சரிக்கிறார். பக்தியால் மட்டும் மோட்சத்தை அடைய முடியாது. பக்தியுடன் வர்ண ஆச்சாரத்தையும் கடைபிடித்தல் வேண்டும். சுருங்க கூறின், பக்தியால் மட்டும் ஒரு சூத்திரன் எவ்வளவு பெரிய பக்தனாயினும் மோட்சம் அடைய முடியாது. மேல் வர்ணத்தாருக்காக வாழ்ந்து உழைத்து மடிந்தால்தான் மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணன் சொல்றான். அப்ப சூத்திரனுக்கே சொர்க்கம் கிடையாது. சூத்திரன் மேல் வர்ணத்தானுக்காக, அதாவது பிராமணன், சத்திரியம், வைசியம் 3 பேருக்கும் தொண்டு ஊழியம் செய்யணும். உங்களுக்கெல்லாம் அங்க தொண்டுலே செஞ்சுதான் மோட்சம் அடையணுமாடா? அப்புறம் எதுக்கடா எங்களை வைகுண்ட ஏகாதசிக்கு வர சொல்ற? சொர்க்கவாசலை திறந்து காட்டுறங்கிற? சொர்க்கவாசலை பார்த்துட்டா சொர்க்கம் கிடைச்சிருமா? எங்க மக்களுக்கு சொர்க்கமே இல்லை, அதையும் நீங்க தான் எழுதி வச்சிருக்கிறீங்க. ஆனா சொர்க்கவாசலை காட்டுறேன்னு சொல்லி லட்சக்கணக்கான பேரை வர வச்சு உங்க உண்டியல ரொப்பிக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம், முட்டாள், ஏமாத்து வேலை. பைத்தியக்காரத்தனம் நம்ம தான் பைத்தியக்காரன். நம்ம தமிழர்கள் நம்பி போறாங்க, அவன் தான் பைத்தியக்காரன். அயோக்கியத்தனமாக நம்முடைய மக்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். அந்த பக்தியின் பேரால மோட்சம் நரகங்கிறது அயோக்கியத்தனம். அதை கற்பித்தவனை அயோக்கியன்கிறாரு பெரியாரு. நம்புகிறவன் மடையன், இவற்றால் பலன் அனுபவிப்பான். பலன் நினைக்கிறவன் பார்ப்பான். ரங்கராஜ் பாண்டே போன்ற பார்ப்பனர்கள் இதை காரணம் காட்டி இன்றைக்கு பலன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மகா அயோக்கியன் என்று சொல்கிறார் பெரியார். அந்த மாதிரி மகா அயோக்கியத்தனமான வேலையை பார்ப்பன பாண்டே செய்து கொண்டு எவ்வளவு பித்தலாட்டம் செய்யறான் பாருங்க. அதே மாதிரி சொல்றான், நான் முகநூல்ல போட்டேன், அதை சில பேர் படிச்சிருப்பீங்க. என்ன போடுறான், எங்க அம்மா வந்து 2012 செத்து போட்டா, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் செத்து போனா. எங்க அப்பாவுக்கும் கவலை வந்துருச்சு, நாமளும் அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சாவமா மாற்றமான்னு தெரியல அப்படின்னு பயந்துட்டாரு. நம்ம சொர்க்கம் போகாம வைகுண்டம் போவோமா மாற்றமான்னு பயம் வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, இன்னைக்கு என்னடாங்கிறப்ப இன்னைக்கு ஏகாதசி அதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படியே வந்துச்சு. அதே போல ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மூச்சு அடங்கி 9:30 மணிக்கு ஏகாதசி அன்னைக்கு அவருடைய பிராணன் பிரிஞ்சது. அவர் நேரடியா சொர்க்கத்துக்கு போனாரு, வைகுண்டத்துக்கு போனாரு. எங்க அம்மா போன இடத்துக்கே போய் சேர்ந்துட்டாருன்னு எழுதுறான்னா எவ்வளவு ஒரு பித்தலாட்டம். உங்க அம்மா ஏற்கனவே போயிட்டா, அங்க போய் யாரு கூட இருப்பா? தனியாத்தானே இருந்திருப்பா. இப்போ உங்க அப்பா போய் அவரோட சேர்ந்துக்கிட்டாளா? நீ என்ன சொல்ற? வைகுண்டம் சொர்க்கம் நரகம்னா என்ன சொல்ற? அங்க வந்து ரம்பா இருப்பா, ஊர்வசி இருப்பா, திலோத்தமி இருப்பா, மேனக இருப்பா. அவங்க எல்லாம் உங்களுக்கு இன்பங்களை அள்ளி தருவார்கள். அங்கே கற்பக தரு இருக்கும், காராம்பசி இருக்கும் அப்படின்னு தானே சொல்ற? அவன் பொண்டாட்டி ஏற்கனவே செத்து போய் அங்க இருப்பா. அவ வந்து உனக்கு சுதந்திரம் நீ என்னைக்காவது எழுதி வச்சிருக்கியா? எந்த சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்கு? அப்படி இருக்கும். எங்க அம்மா முதலே வைகுண்டம் போயிட்டா, எங்க அப்பாவும் வைகுண்டம் போயிட்டான்னு சொல்றேன்னா பச்சை அயோக்கியத்தனம் இல்ல? உன்னுடைய பார்ப்பன பித்தலாட்டத்தை நிரூபிப்பதற்கு உங்க அப்பாவை பத்தியும் அம்மாவை பத்தியும் அவ்வளவு வந்து சொல்றியன்னா, அப்ப எங்களுக்கு சொர்க்கமே கிடையாதா? சொர்க்கம் எங்களுக்கு எது? இந்த உலக வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய
நல்லது கெட்டதை அனுபவிக்க வந்து உரிமை இல்லை. கண்ணுக்கு தெரியாத சொர்க்கம் எங்களுக்கு எதுக்கு? அதுதானே பெரியார் அம்பேத்கர் கேட்டாங்க. கண்ணுக்கு தெரியாத சொர்க்கத்துல போய் நீ சுகமா வாழ்வேன்னா அப்படிப்பட்ட சொர்க்கம் எங்களுக்கு தேவையில்லைன்னு தானே சொன்னாங்க. இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு உரிமைகள் கிடையாது. ஒரு மனிதனா கூட நீ மதிக்க மாட்டேங்கிற. நான் ஆடு மாட்டை விட நாயை விட மோசமாக எங்களை நடத்துற. அப்போ உனக்கு நான் தொண்டுலியை செஞ்சாதான் நீ வந்து எனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும்னா அந்த மோட்சம் எனக்கு எதுக்கு? இவ்வுலக வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய நன்மை தீமைகளை அனுபவிக்க வழி இல்லைன்னா எனக்கு எதுக்குடா? எனக்கு கண்ணுக்கு தெரியாத நான் செத்து போன பிறகு எனக்கு கிடைக்க வேண்டிய மோட்சம் எதுக்குடா எனக்கு? அதுதானே பெரியார் அம்பேத்கர் கேட்டாங்க. எவ்வளவு காலத்துக்கு அதை ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்க? பைத்தியக்காரத்தனம் இல்லையா? அயோக்கியத்தனம் இல்லையா? இதையெல்லாம் செய்து கொண்டு திராவிட இயக்கத்தை கேள்வி கேட்பது, கொச்சைப்படுத்துவது, பெரியாரை கொச்சைப்படுத்துவது. திரும்பி பார்த்தா வீரமணி எல்லாம் வந்து அப்படியே வடிவேல் மாதிரி சும்மா பேசிக்கிட்டு மாமா அப்படின்னு போயிடுவாங்களாம். ஏண்டா பார்ப்பன பாண்டே, உங்கள்கிட்ட மட்டும் தான் வாஞ்சிநாதன் இருந்தானா? வாஞ்சிநாதன் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? உங்களை மாதிரி வாஞ்சிநாதன் உங்க இனத்துல மட்டும்தான் உண்டா? எங்கள்கிட்டயும் ஆட்கள் உண்டு. நினைச்சா எதையும் செய்வோம். நாங்க யாரையும் அடிக்க மாட்டோம், யாரையும் கொல்ல மாட்டோம். என்னை யாராவது அடிக்க வந்தால், என்னை கொல்ல வந்தால் அவனை கொல்லும் மேலையில் சாவோம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். உயிருக்கு துணிந்தவர்கள் நாங்கள். சாவு எப்பவும் வரும். நடந்து போயிட்டு இருக்கும்போது கல்லு தடிக்க விட்டு கூட செத்து போவோம், விபத்துல செத்து போவோம், நோயில செத்து போவோம், வேற எவனா வெட்டி கொண்டாலும் சாவோம். சாவு எப்பவும் நிச்சயம். சாக துணிந்தவர்கள் நாங்கள். பெரியார் சொல்றார், சாக துணிந்த இளைஞர்களே வாருங்கள், சாக துணிவு கொள்ளுங்கிறார். இந்த இழிவுகளை ஒழிக்காமல் எதுக்கு உயிர் வாழ்ற? உன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய சூத்திர இழிவை ஒழிக்காமல் நீ எதற்காக உயிர் வாழ்ற? அந்த சூத்திர இழிவை ஒழிப்பதற்காக சாக துணிவு கொள்ளுங்கள் இளைஞர்களே என்று சொல்லுகிறார். அப்படி சாக துணிந்தவர்கள் இன்றைக்கு எங்களிடையே ஏராளம் இருக்கிறார்கள். நாங்களாம் உயிர் வாழ்ந்து என்ன பயன்? பெரியார் 95 ஆண்டு காலம் தன்னுடைய மூத்திர பையை தூக்கி கொண்டு நம்முடைய சூத்திர பட்டத்தை ஒழிக்க பாடுபட்டார். இன்னைக்கு தமிழர் தலைவர் அவர்கள் இன்னைக்கு 90 வயதிலும் அவர் அல்லும் பலம் அயராது உழைத்துக் கொண்டே இருக்கிறார். இருந்தாலும் இன்னமும் சூத்திர பட்டம் ஒழிக்க முடியவில்லை. உங்களை போன்ற அயோக்கியர்கள், நாங்கள் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் தான் அறிவாளி திறமசாலி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அதையெல்லாம் பார்த்து கொண்டு நாங்கள் சும்மா இருப்பதற்கு நாங்கள்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்களா? பெரியாருக்கு ஒருவன் சிறை தண்டனை விதித்தான். அவன் முகத்தில் ஆசிட் வீசினாங்கல்ல, ஆசிட் தியாகராஜன் கேள்விப்பட்டிருக்கியா? எங்கள்கிட்டையும் ஆசிட் தியாகராஜன் உண்டு. எங்களிடத்திலும் இன்னமும் கத்திகள் இருக்கின்றன. நாங்கள் சுட்டாலும் துப்பாக்கி சுடும். கோட்சை சுட்டா மட்டும் இல்லை, நாங்க சுட்டாலும் துப்பாக்கி சுடும். இதெல்லாம் வட மாநிலம் நினைச்சுக்கிட்டியா? கல்புரிக்கியும் இவரையும் வந்து கௌரி லங்கேஷையும் இப்படிப்பட்ட பகுத்தறிவாளர்கள் சொல்றதுக்கு வட மாநிலம் நினைச்சுக்கிட்டியா? பெரியாரை உங்களால கை வைக்க முடிஞ்சுதா? 95 ஆண்டு காலம் வாழ்ந்தார். பெரியார் சொன்னார், என் மேல கை வைக்க மாட்டான் பார்ப்பான். எனக்கு யார் எதிரின்னு தெரியும். என் மேல எவன் கை வச்சாலும் பார்ப்பான். அக்ரஹாரம் தான் எரியும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால என் மேல கை வச்சானா அக்ரஹாரம் சாம்பலாயிரும்னு அவனுக்கு தெரியும். அதனால என் மேல கை வைக்க மாட்டான்னு அன்னைக்கே சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு வெளிப்படையா சொல்ற வீரமணி வந்து நாங்க திரும்பி பார்த்தா பயந்து ஓடிடுவாருன்னு சொல்லியே, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இது இன்னமும் வந்து சாணக்கியன் காலம் நினைச்சுக்கிட்டியா? கொசியமுத்திர சுங்கன் காலம் நினைச்சுக்கிட்டியா? வேத பாடசாலைகள்லாம் வந்து இன்னைக்கு வேதம் யார் கத்துக்கிறாங்க பாருங்க. வேதம் யார் கத்துக்கிறான்? ஏழைகள் தான் கத்துக்கிறான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வேதம் கத்துக்கிறானா? வேத பாடசாலையில இருக்கிறானா? பாப்பார பரதேசி நாய. வேத பாடசாலைகள் என்று சொல்லி எங்களுடைய சேர சோழ பாண்டியர்களை, பல்லவர்களை, மராட்டியர்களை, நாயக்கர்களை வேத பாடசாலைகள் வைக்க சொல்லி ஆயிரக்கணக்கான பார்ப்பனர்களை மட்டும் படிக்க வைத்து அவர்கள் உண்டு கொழுப்பதற்காக ஆயிரக்கணக்கான வேலி நிலங்களை வைத்து எல்லாவற்றையும் சுருட்டி கொளுத்த நீங்களா சொல்லுகின்றீர்கள்? வேதம் படிக்கிறதுக்கு நீ ஆள் இல்லை, ஏழைகள் தான் படிக்கிறான். ஏழை பாப்பம் விட்டு பிள்ளை தான் படிக்குது. பணக்காரன்லாம் வேற எங்கேயோ போயிடுறான், வெளிநாட்டுக்கு போயிடறான், கலிபேர்னியா போயிடறான், கல்ஃப் கண்ட்ரிக்கு போயிடறான்னு சொல்லியே எவ்வளவு பெரிய பித்தலாட்டம்! உங்களுடைய பித்தலாட்டங்களை முறியடிப்பதற்கு கருஞ்சட்டைப்படை என்றைக்கும் தயாராக இருக்கிறது. இந்த பித்தலாட்டத்தை தமிழ்நாட்டிலே 2023 நீ புகுத்தாதே. உன்னுடைய அயோக்கியத்தனங்களை தோழிருப்போம் என்று சொல்லி இதுவரை பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி 1 மணி நேரம் ஆயிடுச்சு என்பதை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஐயா